அரங்கரும் அடியேனும் ஓம் அகத்திஷாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். திருக்குறள் அவை அஞ்சாமை. கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். தனது அறிவினால் கற்ற நுண்ணிய பொருளை பிறருக்கு சொல்லி பிறர் கற்ற நுண்ணிய பொருளை அவர்களிடமிருந்து தான் அறிந்து கொள்ள வேண்டும். கற்றவரின் அறிவை அறிவதை விட கல்லாதவரின் மனதை அறிவதே சிறப்பறிவு என்ற ஆறுமுகப் பெருமானே. குருவின் கருணையை சிந்திப்பதும் குருவின் திருப்பாதங்களை சேவிப்பதும் ஒருவனது வாழ்நாளை நீடிக்கும். அன்பும் பண்புணர்வும் கொண்டு பிறரை சிந்தித்தால் நமக்கு சக்தி கிட்டும். கோபமாக வெறுப்பாக கொண்டு சிந்திக்கும் போது நிந்திக்கும் உணர்வால் நமது சக்தி இழந்துவிடும். அதுபோல பிற உயிரை கொல்லும் போது தான் உயிர் தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வே அந்த உடலில் மேலோங்கி இருக்கும். அந்த உடலான மாமிசத்தை உட்கொள்ளும் போது அந்த உடலில் இருந்த உணர்வு நமது உணர்வோடு கலந்துவிடும். அதனால் தனது உயிர் பயத்தால் வாழ்நாளை கடக்க வேண்டியிருக்கும். எதிலும் பய உணர்வு அதிகரிக்கும். யாமிருக்க பயமேன் என்ற ஆறாவது அறிவான முருகப்பெருமானின் அறிவு நம்மை காக்க வேண்டுமென்றால் சைவ உணவை உட்கொண்டு அவரது அருளை பெற வேண்டும். தன்னுயிர் காக்க பிற உயிரை பாதுகாத்திட வேண்டும். குறைந்தபட்சம் பிற உயிர்களுக்கு துன்பத்தை தராமல் இருப்பது சிறந்தது. கலக்கமும் அச்சமும் கடித்தனதுள்ளத்தே அளக்கணும் தவிர்த்த அருள் அன்புடைய தாயே. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.